டெல்லியில் விமானப்படை அதிகாரியின் கழுத்து நெரித்து கொன்றதாக 17.5 வயது காதலனுடன் மனைவி கைது செய்யப்பட்டுள்ளார். தெற்கு டெல்லியில் உள்ள இந்திய விமானப்படை குடியிருப்பில் 40 வயது ரமேஷ் சந்திராவும் அவர் மனைவி சுதாவும் 4 வயது மகளுடன் வசித்தனர். 28 வயதே நிரம்பிய சுதாவுக்கு பக்கத்து வீட்டைச் சேர்ந்த இன்னொரு அதிகாரியின் 17.5 வயது மகனுடன் தொடர்பு ஏற்பட்டது. கள்ளக்காதல் விவகாரம் ரமேஷ் சந்திராவுக்கு தெரிய வந்ததும் அவரை தீர்த்து கட்ட சுதா திட்டம் போட்டார். அதன்படி கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று மயக்க மருந்து கலந்த உணவை கணவருக்கு சுதா கொடுத்தார். மயங்கிய கணவரை சுதாவும் டீனேஜ் காதலனும் கழுத்தை நெரித்து கொன்றனர். நெஞ்சு வலியால் கணவர் இறந்ததாக போலீசாரிடம் சுதா நாடகமாடி சமாளித்தார். இந்நிலையில் கடந்த 5ஆம் தேதி ரமேஷ் சந்திராவின் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியான போது அவர் கழுத்து நெரிக்கப்பட்டு இறந்தது தெரிய வந்தது. இதையடுத்து சுதாவிடம் போலீசார் துருவி விசாரித்த போது டீனேஜ் காதலனுடன் சேர்ந்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். அதைத் தொடர்ந்து இருவரும் கைது செய்யப்பட்டனர். கணவரை கொன்ற கையோடு தெற்கு டெல்லியில் உள்ள ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து டீனேஜ் காதலனுடன் ரகசியமாக குடித்தனம் நடத்த துவங்கிய சுதா கருணை அடிப்படையில் பணி வழங்கும்படி விமானப்படை தலைமையகத்திலும் விண்ணப்பித்துள்ளார் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது.